அது மாதிரி 89 எலெக்ஷனில் தேர்தல் பணி செஞ்சோம். நாங்கள் எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணோம் தானு சார் கூட சேர்ந்து. அப்போ எங்களுக்கு வேலையை சார் டெய்லி தினத்தந்திக்கு உள்ள டிசைன்ஸு, அந்த எலெக்ஷன் டைமில் ஃபுல் பேஜ் விளம்பரம்லாம் வரும்ல, அதெல்லாம் ரெடி பண்ணுறது. அப்போ நான் வந்து ஒரு ஐயர் கெட்டப்பில், அப்புறம் நம்ம ரவி வந்து ஒரு முஸ்லீம் கெட்டப்பில், அப்புறம் இன்னொரு லாயர் வந்து ஒரு கிறிஸ்டின் கெட்டப்பில், அப்போல்லாம் ஃபோட்டோ எடுத்து அதை ஃபுல் பேஜ் விளம்பரம்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணோம். அப்போ எங்களுக்கு வேணால் தானு சார் கூட டெய்லி நம்ம கலைஞர் வீட்டுக்கு மத்தியானம் போயிடுவோம். அவர் வந்து அந்த பிரச்சாரம் கிளம்புறதுக்கு ரெடியாக இருப்பார். வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும், எல்லாம் கொடியோடு நிற்பாங்க. அவர் போகிற தொகுதிக்கு சென்னையை சுற்றி காஞ்சிபுரம் எல்லாம் போகிறதுக்கு ரெடியாக கூட்டம் நிற்கும். வீட்டுக்குள்ளே பயங்கர க்ரௌட் இருக்கும். அவர் வந்து ரெடி ஆகிட்டு ஊஞ்சலில் உட்காருவார். ஊஞ்சலில் உட்காந்தோன்னா நான் காணும் என்ன பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அப்படின்னா எல்லாம் காட்டுவோம். சார் இப்படி பண்ணுறான் ஓகே அதெல்லாம் பார்ப்பார். பார்த்துட்டு இப்போ என்னென்னா சார் ஒரு நாள் பயங்கர கூட்டம் சார். அவர் கூட இன்னும் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது கலைஞர் வந்து ஏன் இத்தனை ஆண்டுகள் பிறகும் நினைக்கப்படுகிறார், அவர் இன்னும் பல ஆண்டுகளில் நிலைத்திருப்பான்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவர் எப்பேற்பட்ட ஆள் சார், போப்பாண்டவர்லேருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவரையும் பார்த்தவர். அவர் வந்து சார் அவர் கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் கிளம்பிட்டு இருக்காரு. எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு ஆட்டோக்காரன் சார், அவன் யாரையும் இறக்கி விட வந்தான். அவன் வந்து சார் உள்ளே வந்து எட்டி பார்க்குறான். அப்படி அந்த கூட்டத்துக்கு நடுவில் பார்க்குறான் சார். இவர் வந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டே ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தவர் அவனை பார்த்துட்டார் சார். நான் வாயா விடியா அப்படின்னா முன்னாடி வந்துட்டான் சார். என்ன ஃபோட்டோ எடுக்கணுமா? ஆமாம் வா நெல்லு அப்படின்னு தினகரன் ஃபோட்டோகிராஃபர் அவரை கூப்பிட்டு ராஜேந்திரா அவர் ஃபோட்டோ எடு அப்படின்னா அவன் அப்படியே ஓ நல்லா இல்லையா அவனை அப்படி பிடிச்சிக்கிட்டு சார் இது கூட ஒரு மனுஷன் செஞ்சிடுவான் சார். அடுத்தது அவர் என்ன சொல்கிறார் ராஜேந்திரா அந்த ஃபோட்டோ அவனுக்கு சேர்த்துரு அப்படின்றாரு சார். அந்த கூட்டத்தில் ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாரு. இவ்வளோ இது சார் நான் பார்த்துட்டு அசந்துட்டேன் சார். என்ன இது எப்பேற்பட்ட மனுஷன் சார். நான் நெஞ்சுக்கு நீதியெல்லாம் படிச்சிருக்கேன் சார். போப்பாண்டவர்லேருந்து அவர் பார்க்காத தலைவன் கிடையாது சார் உலகத்தில் சார். ஆட்டோக்காரனை கூப்பிட்றாரு சார். இப்போ அவன் காலம் முழுக்க அந்த ஃபோட்டோ அவன் வீட்டில் மாட்டி வைப்பானோ இல்லையா? அப்பேற்பட்ட தலைவர் சார். அது வந்து தானு சார் கூட இருந்ததால் அதெல்லாம் பார்க்குற ஒரு இது கிடச்சிது.